வணக்கங்க. இந்த வீடியோவில் பார்க்குறீங்கள்ல, இந்த இந்த அரக்கோணம் அரக்கோணம் வந்து அரக்கோணம் ரயில் நிலையம் வந்து அரக்கோணம் ரயில் நிலையம் வந்து சென்னைக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய சந்திப்பு. இங்கிருந்து மும்பை, பெங்களூரு, திருவனந்தபுரம் இப்படி பல மாநிலங்களுக்கும் இங்கிருந்து தான் பிரிந்து செல்லுது ரயில்கள். ஏறக்குறைய 10 நடைமேடை கொண்ட இந்த மிகப்பெரிய அரக்கோணம் ரயில்வே சந்திப்பு கொண்ட ஊர் இது. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்வளோ பெரிய ரயில் சந்திப்பு நிலையமாக இருந்தாலும், ஆனால் அரக்கோணம் நகரத்துக்குள்ளே வாங்க. நகரத்துக்குள்ளே வந்தீங்கன்னா, இந்த நகரத்தினுடைய உள்கட்டமைப்பு வசதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பழைய காலத்திலேயே இருக்கு. இப்போ இந்த எஸ்ஆர் கேட், பழனிப்பேட்டை எஸ்ஆர் கேட் பகுதி, பழனிப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு இரட்டைக்கண் சுரங்க பாதை உள்ளது. இந்த இரட்டைக்கண் சுரங்க பாதை வந்து கனரக வாகனங்கள்ல தான் போக முடியாத ஒரு இடமா இருக்கு. இப்போ பார்க்குறீங்களா, இந்த வீடியோவில் ஒரு லாரி போகுது. இந்த லாரி வந்து வலதுபுறமாக திரும்பி போகுது. நேராக போனால் அந்த இரட்டைக்கண் சுரங்க பாலம் வரும். இதை மாதிரி லாரி, பஸ்ஸு, கனரக வாகனம்லாம் போக முடியாது. இப்படி வலது பக்கமாக திரும்பி, இந்த எஸ்ஆர் கேட் பகுதியில் வலது பக்கமாக திரும்பி விண்டர்பேட்டை என்ற பகுதிக்கு போயிட்டு மேம்பாலம் வழியாக அந்த பக்கம் போகணும். ஆனால் இப்போ பாருங்கள், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிகார்டு வச்சுருக்கு. அந்த பேரிகார்டு போக்குவரத்து காவலருடைய பேரிகார்டு இருக்கு. அங்கே வந்து பேரிகார்டு இருக்கே தவிர போக்குவரத்து காவலர்கள் அங்கே இருக்கிறது இல்லை. பாருங்க, அந்த வீடியோவில் பாருங்க, இந்த பேரிகார்டு இருக்கா? பேரிகார்டு மட்டும்தான் இருக்கு. அங்கே ஒரு காவலர் யாரும் இல்லை, போக்குவரத்து காவலரே கிடையாது. இதனால் என்ன ஆகுதுன்னா, வர அந்த லாரி போகுது. அந்த லாரி வந்து வலதுபுறம் போகிறது, இது இடதுபுறம் பக்கமாக போகிறது, நேராக வந்துடுறாங்க. அப்படியே நேராக வந்து பழனிப்பேட்டை பகுதிக்கு வராங்க. பழனிப்பேட்டைக்கு பகுதிக்கு வரும்போது அங்கே இரட்டைக்கண் அந்த பாலம், இந்த பாலம் வந்து பாருங்க, இந்த பாலம் இரட்டைக்கண் சுரங்கப்பாதை. இதில் லாரி, பஸ்ஸு போன்ற கனரக வாகனம்லாம் போகவே முடியாது. அங்கே வந்து போக்குவரத்து காவலர் இருந்திருந்தார்னா அந்த கனரக வாகனம்லாம் திருப்பி அனுப்புவார். ஆனால் சில நேரங்களில் அங்கே போக்குவரத்து காவலர் இருக்கிறதே இல்லை. இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த பகுதிக்கு நேராக வரும்போது கனரக வாகனங்கள் அங்கே வந்து சிக்கிக்கின்னு போக்குவரத்து மிக பயங்கரமான இடையூறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், ஒரு லாரி வருது. இந்த லாரி வந்துடுச்சு. லாரி வந்து இப்போ அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே போக முடியாது. இது பெரிய கண்டெய்னர் லாரி. இந்த லாரி சுரங்கப்பாதையை விட எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்க. இப்படி இருக்கும்போது இந்த லாரி வந்து திருப்பவும் முடியாது அங்கே. அந்த நேரத்தில் இது மதிய டைம்ன்றதுனால கொஞ்சம் போக்குவரத்து கம்மியாக இருக்குது. ஆனால் காலை வேலை, மாலை வேலையில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் அதிகமான பகுதியாக இது இருக்குது. அந்த நேரத்தில் தான் சில அந்த சுற்றுலா பஸ்ஸு, இந்த மாதிரி கண்டெய்னர் லாரிங்க சில நேரத்தில் வந்து இது போல் சிக்கிக்கின்னு போக்குவரத்து ஸ்தம்பித்து மக்கள் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. இது அடிக்கடி இந்த பகுதியில் நடக்குது. இருந்தாலும் இதை பற்றி போக்குவரத்து காவல்துறை கண்டுகிறதே இல்லை. மேலும் இந்த பழனிப்பேட்டை பகுதி வந்து உள்கட்டமைப்பு வசதிகள் அரக்கோணத்தில் உள்கட்டமைப்பு வசதிகள் சரியாகவே இல்லை. குறுகிய சாலையினால் அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது.
இந்த அரக்கோணத்தில் வந்து முக்கியமான கடற்படை விமான தளம், அப்புறம் வந்து தேசிய பேரிடர் மீட்பு படை, இது போல் ரயில்வே துறையினுடைய முக்கியமான அலுவலகங்கள், இது போல் மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் முக்கியமான இடமா அரக்கோணம் இருக்குது. இருந்தும் இந்த உள்கட்டமைப்பு வசதிகள், குறுகிய சாலைகள் இதை இது வரைக்கும் யாரும் சரி பண்ணலை. அரக்கோணம் எம்பி தொகுதியாக இருக்குது. இருந்தும் போதுமான வசதிகள் இதுவரை செய்யப்படவில்லை. இங்கே எம்பியாக வரவர் வெளியூர்காரராக இருக்கிறாரு. வெளியூர்காரராக இருக்கிறதுனால இந்த உள்ளூரை பற்றி அவருக்கு அக்கறையே இல்லை. அதனால் இது போன்ற அவலங்களை அரக்கோணம் மக்கள் அடிக்கடி சந்தித்து வராங்க. இந்த லாரி இவ்வளோ நேரம் நிற்குது, ஆனாலும் அந்த டிரைவரால் திருப்பி மறுபடியும் அதை வந்த வழியே கொண்டு போக முடியல. எவ்வளோ சிக்கலில் இருக்குது பாருங்கள். இது போல் பல நேரங்களில் இது போல் நடக்குது. காலை மாலை வேளையில் இன்னும் அதிகமான போக்குவரத்து நெரிசல் கொண்ட பகுதி இது. சில நேரங்களில் இரவு நேரங்களில், மாலை நேரங்களில் இந்த மாதிரி பெரிய பெரிய லாரிங்க, பஸ்ஸுங்க எல்லாம் வந்து சிக்கிட்டு திரும்ப முடியாமல் போக்குவரத்து நெரிசல் வேற சிக்கி தவிக்குது. இது போல் ஒரு விஷயங்களை தீர்க்க முடியாமல் தீர்க்கலாம். ஆனால் தீர்ப்பதற்கான வழிகளை இதுவரையும் யாரும் கண்டுபிடிக்கலையா, இல்லை இதை பற்றி யாருக்கும் கவலை இல்லையா என்பது தெரியவில்லை.